அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1151. தலைப்பு ஏழைகள் தொடர் 14. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதுடன் மேலதிகமாக கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள். அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்றார். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1865 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சலமா பின் அல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரமலான் மாதத்தில் நாடினால் நோன்பு நோற்போம், நாடினால் நோன்பு நோற்காமல் விட்டுவிட்டு அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து வந்தோம். இறுதியில் அந்த நடைமுறையை மாற்றுகின்ற உங்களில் அந்த மாதத்தை அடைந்தவர் அதில் நோன்பு நோற்கட்டும் எனும் இந்த 2வது அத்தியாயம் 185வது வசனம் அருளப்பெற்றது. அது முதல் அனைவரும் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். நோன்பு கஷ்டமாக இருக்கிறது, அதற்கு பரிகாரம் என்ன என்று கேட்பவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கிவிட்டு அதை கடினமாக காண்பவர்கள் ஃபித்யாவாக ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது என்ற ஆரம்ப சலுகையை கொடுத்திருந்தார். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோர் ஆகலாம். ஐயாம மஅதூதா فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. இவ்வாறு விதிக்கப்பட்ட கடமையான அந்த நோன்பு சில குறிப்பிட்ட நாட்கள் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் உங்கள் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் இந்த ஃபித்யா கொடுப்பதை விட நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும். சக்தி இருக்கிறது நோன்பு நோற்க, இருந்தும் அது கடினமாக காணப்படுகிறது என்ற அந்த நிலையில ஏழைக்கு உணவளித்து நோன்பு நோற்காமல் நோன்பு நோற்றதை போல் இருந்து கொள்ளலாம். அந்த நன்மை அவர்களுக்கு கிடைத்துவிடும். இருந்தாலும் நோன்பு நோற்பதிலே உள்ள நன்மை இந்த ஃபித்யா கொடுப்பதிலே கிடையாது என்பது அல்லாஹ் ஆரம்பமாக சலுகையாக கூறியிருந்தான். அதன்படி மக்கள்
நோன்பு வைப்பவர்கள் வைத்து விடுவார்கள், நோன்பை கடினமாக காண்பவர்கள் ஏழைக்கு உணவளித்து விடுவார்கள். ஆனால் இந்த சலுகை நீடிக்கவில்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாசி வ அன்ஸலல் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாக்கக்கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்க வேண்டும். சலுகை ரத்தாகி நோன்பைத்தான் நோற்க வேண்டும், ஃபித்யா கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டார். இயலாதவர்கள், நோயாளிகள், வயோதிகர்கள் ஃபித்யா கொடுத்து கொள்ளலாம், ஏழைக்கு உணவளித்து கொள்ளலாம். அவர்களால் நோன்பு நோற்க முடியாது என்ற நிலையில் முன்பு நோன்பு நோற்க முடிந்தவர்களும் ஏழைக்கு உணவளித்து சலுகையை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது நோன்பை நோற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாய கட்டளை இந்த 2வது அத்தியாயம் 185வது வசனத்தின் மூலமாக வழங்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவையை நாடுகின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.